Hi guys, welcome back to the another video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2019ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன தி குளோரியஸ் 7 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி. படத்தோட கதை என்ன, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட சேர்ந்த ஒரு 5-6 பேர் ஒரு வில்லன் வீட்டுக்கு போய் அங்க வில்லனை அடிச்சு அவனோட ஆட்கள் எல்லாம் ஷூட் பண்ணி கொண்டுட்டு அவனோட வைஃபை கடத்திட்டு போயிடுறான் ஹீரோ. இங்க கட் பண்ணினா வில்லனை காமிக்கிறாங்க. ஸோ வில்லன் என்ன பண்றான்னா, அதுக்கப்புறம் எவன் கடத்திட்டு போனார்ல அவன் ஹீரோ, அவன் கூட ஒர்க் பண்ண இன்னொருத்தன், அவனும் ஒரு ஹீரோ. அதாவது ஹீரோ அதுக்கு முன்னாடி மிலிட்ரியில ஒர்க் பண்ணிருப்பாரு, எக்ஸ் மிலிட்ரி. அவன் கூடவே பார்ட்னரா இருந்தவன் தான் இன்னொரு மொட்டை, அவனும் ஒரு ஹீரோ. அவங்ககிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, இப்படி என் வைஃபை உன் ஃப்ரெண்டு கடத்திட்டு போயிட்டான், நீ அவங்க கூட தான் ஒர்க் பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும், என் வைஃபை நீ அவங்ககிட்ட இருந்து மீட்டுட்டு வா, உனக்கு நான் $2 மில்லியன் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மொட்டையும் வேற வழி இல்லாம பண நெருக்கடியில ஓகேன்னு சொல்லி அந்த வேலையை ஒத்துக்கிறான், 2 மில்லியனே எடுத்துக்கிறான். இதுக்காக அவன் சேர்த்துக்கிட்ட ஆட்கள் மொத்தமா 7 பேர், ரொம்பவே இன்டெலிஜென்டான ஒரு 7 மெம்பர்ஸை சேர்த்துக்கிட்டு ஹீரோ கடத்தி வச்சிருக்க அந்த வில்லனோட வைஃபை மீட்டதுக்காக போறாங்க. போனவன் என்ன ஆச்சு, மீட்டுட்டு வந்தானா இல்லையா, ஹீரோ கடத்திட்டு போனது யாரு, உண்மையிலே வில்லனோட வைஃப் தானா இல்ல அவங்க யாரு அப்படிங்கிறத சொல்ற படம் தான் தி குளோரியஸ் 7 அப்படிங்கிற இந்த படம். இந்த படம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படம் ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த படம் மேக் பண்ணியிருப்பாங்க. படத்துல எதுவுமே சினிமாட்டிக்கா இருக்காது, அண்ட் ஒரு ராமாட்டிக்கா கூட இந்த படம் இருக்காது. சும்மா ஒரு ஹேண்ட் கேமரால வச்சு இந்த படத்தை எடுத்த மாதிரியா தான் இந்த படத்தையே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் ஆகட்டும், லொகேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப 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 பிலோ ஆவரேஜான ரொம்பவே ஒரு சுமாரான மொக்கையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் இந்த படத்துல அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துல இது நல்லா இருக்கு, அதனால இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட இந்த படத்துல எந்த ஒரு சீன்ஸுமே எந்த ஒரு இதுவுமே இந்த படத்துல இருக்காது. அடுத்த சீன் இப்படித்தான் வரப்போகுது அப்படின்னு நேத்து போன குழந்தை கூட எழுந்திருச்சு தொட்டு காமிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப வீக்கா இந்த படத்துல இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல கிளைமேக்ஸே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முன்ன பின்ன முரண்பாடோடு தான் அந்த கிளைமேக்ஸே இருக்கு. என்ன சொல்ல வர, ஆக்சுவலி என்ன இந்த படத்தோட என்ன கண்டென்ட், அது இந்த படத்தோட கதை என்ன, இந்த படம் என்ன சொல்ல வருது, இந்த படத்துல கிளைமேக்ஸ் மூலமா அவங்க நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறதா அந்த மிகப்பெரிய ஒரு குழப்பமா இந்த படத்துல இருக்கும். அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயமே, இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கள பார்த்தாலே நமக்கு வெறுப்பாகுது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆக்டிங் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு படத்தை நீங்க இன்கேஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தாலோ இல்லை எப்படி கேள்விப்பட்டாலோ தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்க பார்க்காதீங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு 1.5 hours ஒரு கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை விட ஒரு நல்ல படம் உங்களுக்கு கிடைச்சா அந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிங்கன்னு இந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கு தான். ஸோ நான் ஒரு நல்ல படம் அப்படின்னா நானும் நினைச்சு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு படம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த படம் எனக்கு ஒரு ஹாலிவுட் படங்கள்லேயே ஒரு ஒஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு மொக்கையான படம் அப்படின்னு இந்த படத்துக்கு நான் ஒரு ஆடை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.